السلام عليكم ورحمة الله وبركاته حامدا ونصلي أما بعد அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, நாங்கள் நேற்றைய தினம் ஹைபருடைய கோட்டையின் மீது முஸ்லிம்கள் படையெடுத்து போனதை பற்றியும் அங்குள்ள சூழ்நிலைகளை பற்றியும் அங்கிருந்த கோட்டைகள், அதாவது 8 கோட்டைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் உள்ள முதல் கோட்டையான ஹிஸ்னுன் நாயிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டைக்கு முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, போர் தொடுத்து போறாங்க. இந்த கோட்டைகள் என்பது மிகவும் கடினமான ஒரு கோட்டைகள், அதாவது கட்டுத்திட்டமான ஒரு கோட்டைகள். இங்கு முஸ்லிம்கள் என்ன பண்றாங்க, போய் போர் செய்யறாங்க. ஆனாலும் சரி, அவங்களால் முடியல. இதுக்கு பின்னாடிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நாளைக்கு நான் இந்த இஸ்லாமிய கொடியை ஒருவருடைய கையில் கொடுக்க போகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவருடன் ரசூலும் மற்றும் அல்லாஹும் நேசம் வைப்பார்கள். அதே மாதிரி அவர்கள், அதாவது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹையும் மற்றும் அல்லாஹையும் நேசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதையும் சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி, இந்த விஷயம் சொன்ன பின்னாடி எல்லா நபி தோழர்களும், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு அந்த கொடி என்னுடைய கையில கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை வச்சிருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவாங்க, என்னண்டு, நான் எப்பவுமே அதிகாரத்துக்கோ அல்லது யுத்தத்துடைய கொடிக்கோ ஆசைப்பட்டதில்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னவுடன் எனக்கு மனசுல ஒரு ஆசை வந்துருச்சு. என்னண்டு, நான் அந்த கொடிக்கு அருகதையானவனாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைன்றது என்னுடைய மனசுலேயே என்னது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூட்டிட்டு வர சொல்றாங்க. கூட்டிட்டு வர சொல்றப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் லேட் ஆனதற்கான, அதாவது என்னது சீக்கிரம் வராததற்கான காரணத்தையும் சொல்றாங்க. அவங்களுடைய கண்கள் என்பது சரியில்லை, அதனால்தான் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர வைக்கப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவங்களுடைய எச்சியில எடுத்து அவங்களுடைய கண்கள்ல தடவுறாங்க. அந்த கண் என்பது சரியாயிருது. அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளை கொடிய அவங்களுடைய கையில கொடுத்து, நீங்க என்ன பண்ணுங்க, இவங்கள்ட்ட யுத்தம் செய்வதற்கு முன்னாடி, யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அவங்களுக்கு 3 விஷயங்களில் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய சொல்லணும். எல்லா யுத்தங்களிலும் முஸ்லிம்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக என்ன இருக்குது, தாவத் ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. அதாவது குர்ஆன் மற்றும் ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எல்லாற்றையும் சொல்லி ஒரு சிறிய ஒரு உரையை நிகழ்த்தி என்ன பண்ணுவாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வைப்பாங்க. இரண்டாவது ஒரு ஆப்ஷன் என்ன, அவங்க முஸ்லீமுடைய கண்ட்ரிஸ்க்கு, அதாவது முஸ்லீமுடைய நாட்டுக்கு டாக்ஸ் என்பது செலுத்த வேண்டும். இது இரண்டாவது ஒரு ஷரத், அதாவது இரண்டாவது ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு. மூன்றாவது ஒரு ஆப்ஷன் என்ன, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே கத்தி என்பது நிர்ணயம் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்களும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க, உங்களால் ஒரு மனிதனேனும் இஸ்லாத்தை தழுவிவிட்டால், நேர்வழிக்கு வந்துவிட்டால், அது உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகத்தை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறுறாங்க. இந்த நம்ம ஹைபர் யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா யாரு, அவங்களுடைய தந்தையின் பேர், தாயின் பேர், அவங்க எப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருந்துச்சுட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வயசுல சின்னவங்க அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய 20 வயசு சின்னவங்க. ஏன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 570 பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனை வயசுல பிறக்குறாங்க, எத்தனாவது வருஷத்துல பிறக்குறாங்க,
590 இதுல பிறக்கிறாங்க. இதற்கு பின்னாடி இவங்களுடைய தந்தையின் பேர் என்னது? அபி தாலிப். நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அபி தாலிப் அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அதுல நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆளு, ரெண்டாவது ஒரு ஆள் நம்மளுக்கு யார் தெரியும்? ஜாஃபர் பின் அபி தாலிப், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களுக்கு அதிகமான பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அபி தாலிப் அவர்களுக்கு என்னது? ஒரு ஏழ்மையான குடும்பம்னு வச்சுக்கலாம். இவங்க யாரு? ஒரு ஏழ்மையான குடும்பம். பிள்ளைகளை சரியா வளர்க்க முடியாத, அதாவது அவர்களுக்கு சரியான சாப்பாடு போட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தன்னுடைய தாயார் யாரு? ஃபாத்திமா பின்த் அஸத். நம்மளுக்கு இந்த ஃபாத்திமா மற்றும் உம்மே குல்சூம் மற்றும் இதே மாதிரி ஜைனப், இதே மாதிரி பேர்கள் என்னது ரொம்ப காமனா தெரியும். ஏன்னு சொன்னா அரபுகள்ல இந்த ஃபாத்திமான்ற பெயர்ன்றது ரொம்ப பிரபலமாக ரொம்ப காமனா வைக்கக்கூடிய ஒரு பெயர். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபாத்திமா யாரு? ஃபாத்திமா பின்த் முஹம்மது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல குழந்தை. அதே மாதிரி இவங்க பேரும் என்னது? ஃபாத்திமா பின்த் அஸத், அஸதுடைய மகள் ஃபாத்திமா. இவங்களும் முதல்ல இஸ்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு பெண்மணிகளில் இவர்களும் ஒருவர். ஃபாத்திமா பின்த் அஸத் யாரு? இஸ்லாத்தை கொண்டு தழுவதில் முதல் பெண்களில் இவருடைய லிஸ்ட் எடுக்கும் போது இவங்களுடைய பேரும் வந்துடும். இவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வளவோ மரியாதையாக, எவ்வளவோ பாசமாக வளர்த்தாங்க. அபி தாலிப் எந்த அளவுக்கு நேசமும் பாசமும் வச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்க? அவங்க மேல பாசம் அப்படி மற்றும் நேசமும் வச்சிருந்தாங்க. சில நேரங்களில் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட உள்ள அந்த சாப்பாடை கூட கொஞ்சம் இவங்களுக்கு எடுத்து கொடுக்குது, அந்த அளவுக்கு பாசம்ன்றது வச்சிருந்தாங்க. இதுக்கு பின்னாடி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க? சிறிய குழந்தையில் இருந்தே, அதாவது ஏறக்குறைய பச்சை பிள்ளையாகி இருக்கிறப்ப இருந்தே என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்டே வளர்றது வழக்கம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்டு வாங்கிடுறாங்க, நாங்க இவங்களை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா யார் எடுத்துட்டு போறாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துட்டு போறாங்க. அவங்களுடைய ஏழ்மையின் காரணமாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா யார் எடுத்துட்டு போறாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்துட்டு போறாங்க. இதற்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு என்னது நுபுவத்ன்றது கிடைச்சிருச்சு. நுபுவத் கிடைச்ச பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? முதலாக வீட்டுல ஒரு செயல் செய்யறாங்க. என்னது? தொழுகையை தொழுதுகிட்டு இருக்கிறப்போ அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 9 வயசு குழந்தை, அதாவது 9 வயசு பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் பாக்குறாப்புல, பார்த்துட்டு ஏன் முஹம்மத், நீங்க இந்த காரியம் என்ன காரியம் பண்றீங்க? இது நான் இதுக்கு முன்னாடி எப்பவுமே பார்க்க முடியாத ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தாவத்ன்றது கொடுக்குறாங்க. ஒரே ஒரு இறைவனான அல்லாஹ்வை தொழுவதுதான் இந்த வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மள எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு 9 வயசு பையன் நம்மள்ட்ட கேள்வி கேட்டான்னா எப்படி இருக்கும்? உனக்கெல்லாம் அந்த வயசு பத்தாது, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது, போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்தி விட்டுருவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு தர்பியான்றது எப்படி இருக்கு தெரியுமா? 9 வயசு பையனாக இருந்தாலும் சரி கேட்டான்னு சொன்னா அவனுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கன்றது இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்மளுக்கு தெரியுது. 9 வயசு பையனுக்கு என்ன புரிய முடியும்? அந்த பையனுக்கு கூட என்ன பண்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்ன பின்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கேட்ட பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அந்த அலி ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க? நான் என்னுடைய தந்தையை கேட்டுதான் எதுவும் முடிவெடுக்க முடியும், நான் சொந்தமா முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? நீங்க இப்போதைக்கு யோசிங்க, இந்த விஷயத்தை வெளியில யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புன்னகையோட சொல்லிட்டு தன்னுடைய வேலையில இருந்துடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்னவாகுது? அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வாலிபன், 20 வயசு ஒரு வாலிபன், 20 அல்லது 21 அந்த ஒரு இடத்தில் தான் அவங்க இருந்தாங்க. அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. நம்ம என்ன பண்ணா அஷ்ர முபஷ்ஷரா அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அல்லது ஹலைஃபத்துல் முஃமினீன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல அலி ரலியல்லாஹு தஆலா பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். நான் ஷார்ட்டா போறேன் கொஞ்சம். அந்த இடத்துல என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ் அந்த அலி ரலியல்லாஹு தஆலா ஈமானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டெஸ்ட் பண்ணும் விதமாக அந்த படுக்கையில யார் படுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அலி ரலியல்லாஹு தஆலா ஞாபகம் வருது ரசூலுல்லாஹ்வுக்கு.
அலி ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய ஸ்தானத்துல வந்து அவங்களை வச்சிருந்தாங்க. வச்ச பின்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, அன்னைக்கு எனக்கு தூக்கம் வந்த மாதிரி என்னைக்கும் வந்து எனக்கு தூக்கம் வரல. அதாவது அங்க நம்ம இருந்த நம்மளை வந்து அந்த சுச்சுவேஷன் யோசிச்சு பார்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது. நம்மளை வந்து எப்ப கொல்ல வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துகிட்டே இருப்போம். ஆனாலும் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ஈமான்ன்றது என்னது இங்க டெஸ்ட் எடுக்கப்படுது. நீங்க வந்து நான் உண்மையான முஸ்லீம் அப்படின்னு எவ்வளவோ எத்தனையோ தடவை சொல்லியிருக்கீங்கல்ல, நான் ரசூலுல்லாஹ்வுக்கு உசுரையும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க அந்த விஷயத்தை செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா நடக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இவங்க வந்து 4வது கலீஃபா. இதுக்கு பின்னாடி வந்து எனது ஹைபருடைய பார்வையும் இவருடைய எனது பங்களிப்புன்றது நிறையவே இருக்குது. நம்ம வந்து இந்த ஹைபரை பத்தி பேசும்போது அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயர் ஃபாத்திமா பின்த் அசத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன வைக்கிறாங்க, சின்ன பிள்ளையில ஹைதர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. ஹைதர் அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு சிங்கம், அல்லாஹுடைய சிங்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுடைய பேரை இன்னொரு என்ன வச்சிருக்காங்க, அசதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அசதுல்லான்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளு நம்ம பார்த்தோம், யாரு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுக்கும் அசதுல்லான்னு பேர் வச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களுக்கும் என்ன வைக்கிறாங்க, அசதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா என்ன வைக்கிறாங்க, அவங்களுடைய பேரு ஹைதர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இப்போ ஹிஸ்னுன் நாயிம் கிட்ட வந்தாச்சு. அதாவது ஹைபருடைய போர்ல முதல் கோட்டையான ஹிஸ்னுன் நாயிம். அங்க வந்து அதனுடைய தலைவன் யார், மஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யஹூதி. அவனுடைய உயரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 அடி அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு பிராட் ஷோல்டர்ஸ், அதாவது விரிந்த அவனுடைய மார்புகள். இப்படி இருந்தப்போ அவன் வந்து ரொம்ப எனது உற்சாகத்துடனும் எவ்வளவோ கர்வத்துடனும் முஸ்லிம்கள்ட்ட வந்து என்னை எதுக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவம் நிறைந்த ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பான். அப்போ வந்து அவங்களுக்கு எதிராக யார் போவாங்க, நேத்து சொன்ன மாதிரி ஆமிர் பின் அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போவாங்க. போன உடனே அந்த மரஹப்ன்றவன் என்ன பண்ணுவான், கொஞ்ச நேரம் சண்டை போட்ட பின்னாடி அந்த தன்னுடைய கத்தியை வந்து ஓங்கி வீசுவான். வீசின உடனே அந்த கத்தி என்பது என்னவாகும், ஆமிர் பின் அக்வாவுடைய அந்த ஷீல்டு, இதை நம்ம இது இருக்கும்ல அந்த டால்னு சொல்லுவாங்க, அதுல போய் மாட்டிக்கிறோம். அது இப்படியே புடிச்சுக்கிட்டு இந்த ஆமிர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சின்ன கத்தி எடுத்து இப்படி சொருவ போவாங்கல்ல, கையுடைய நரம்பு கட்டாயிரும். கையுடைய நரம்பு கட்டாயிட்டு என்னவாகும், ரத்தம் வந்து கசிஞ்சு அவங்க ஷஹீத் ஆயிடுவாங்க. முஸ்லிம்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. தற்கொலை பண்ணிட்டுன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, இல்லை அவங்க வந்து ஷஹீத் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா வந்து இது வேணும்னு செஞ்சது கிடையாது, தற்செயலாக ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம் அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு மர்ஹப வந்து பாக்குறதுக்கு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்க, என்னுடைய பெயர் எனது தாயார் அசத், அதாவது ஹைதர்ன்னு வச்சிருக்காங்க, புலின்றது வச்சிருக்காங்க, நான் புலியின் புயல் பாயவேன், உன்னை வந்து எனது துண்டு துண்டா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஆணவம் கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த சிச்சுவேஷன்ல தன்னையும் பிரபலப்படுத்திக்கிறது ஒரு அவசியமான ஒரு விஷயம். அங்கிட்டு இருக்கிறது யாரு, அப்போனன்ட் யாரு, அல்லாஹுடைய எதிரி. அவன் என்ன பண்றான், முஸ்லீம்களை கேவலப்படுத்தும் விதற்கு தன்னை வந்து உயர்த்தி பேசும் அளவுக்கு என்ன பண்றான், ஒரு ஸ்பீச்ன்றது கொடுக்குறான். அவங்களுக்கு போட்டியை நிக்கிறவங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி வார்த்தைகள் சொல்லி முஸ்லிம்களை பெருமைப்படுத்த வேண்டும். அதனாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, இந்த வார்த்தைகளை சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அந்த மரஹபை வந்து கத்தியை வச்சு ஒரு போடுதான் போடுறாங்க. அவனுடைய கதை வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி அந்த ஹிஸ்னுன் நாயிம் என்றது வெற்றி கொள்ளப்படுது. இந்த மரஹப் இறந்து போன பின்னாடி அவனுடைய தம்பி யாசிர் வர்றான். யாசிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யஹூதி வர்றாப்ல வெளியில வந்த பின்னாடி ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவங்களுக்கு அப்போனன்ட்டா, அதாவது இவங்களுக்கு போட்டியாக போறாங்க. போன பின்னாடி இவங்களுடைய வளர்ப்பு தந்தையான வளர்ப்பு தாயான சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் இவங்க கொல்லப்படுவாங்களா அல்லது கொண்டுட்டு வருவாங்களா? சஃபியா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன கேட்கறாங்க, இவங்க வந்து கொல்லப்படுவாங்களா அல்லது கொண்டுட்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டுட்டு தான் வருவாங்க, அவனை வந்து சாகடிச்சுட்டு தான் வருவாங்க, அவனை நரகத்துக்கு தான் அனுப்பிவிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதே மாதிரிதான் நடக்குது. சில நேரத்திலேயே கொஞ்ச நேரத்திலேயே வந்து யாசிரை வந்து வீழ்த்திடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்னவாவது, சாத் பின் மஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டைக்கு முஸ்லிம்கள் நகர்ந்து போறாங்க. இங்க வரைக்கும் நான் வந்து
இந்த ஒரு பயானை முடிச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், நாளைக்கு மற்றும் இதே மாதிரி நிறைய காலங்கள் நம்மளுடைய இந்த வரலாற்று செய்திகள் என்பது தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.